வணக்கம். பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு ஈக்விட்டியில் லாங் டேர்மை சிலர் பயன்படுத்துவாங்க. ஸ்டாக்கை வாங்கி வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் டேர்மோ அல்லது லாங் டேர்மோ ப்ராஃபிட் பார்த்துட்டு அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைப்பாங்க. இன்னும் சிலர் ட்ரேடிங்கை யூஸ் பண்ணுவாங்க. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் செக்யூரிட்டிஸில் ட்ரேட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. இதில் இன்னும் சிலர் ஐபிஓ மட்டுமே கான்செப்ட் பண்ணி நல்ல ஐபிஓ சூஸ் பண்ணி அதில் அப்ளை பண்ணி கிடச்சிச்சின்னா அதில் ப்ராஃபிட் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. அதே போல் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்னு சிலது இருக்குது. இந்த கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸை மட்டுமே ஒரு சில மக்கள் பயன்படுத்துவாங்க. எக்ஸாம்பிளுக்கு டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி டிவிடெண்டோடைய பலனும் எடுத்துக்க ட்ரை பண்ணுவாங்க. அதே போல் ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னு ஒரு கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் இருக்குது, அதையும் சிலர் பயன்படுத்துவாங்க. ஸோ இதே போல் பைபேக் அப்படின்னு ஒரு கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் இருக்குது. அந்த பைபேக்கை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காகவும் சிலர் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துவாங்க. இந்த பைபேக்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பைபேக் ஸ்டாக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, பைபேக் என்ன அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக தான். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் எப்படிலாம் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ ஜீரோதாவோட அஃபிஷியல் ஆத்தரைஸ்டு பார்ட்னராக இருக்கோம். ஜீரோதோட அஃபிஷியல் வெப்சைட்டில் எங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சீக்கிரம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு ஏதோ ஒரு லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஜீரோதாவோட ஹெட் ஆஃபீஸ்க்கு அவங்க வெப்சைட்டில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் எங்கள் டீமில் எங்கே இருக்குங்கிறத செக் பண்ணிட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இந்த மெசேஜ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். ஸோ பைபேக்னால் என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு எக்ஸல் ஷீட்டில் நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சுருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஐபிஓனா என்ன நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கம்பெனி ஸ்டாக்ஸை நார்மல் மக்களுக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க. ஐபிஓ மக்கள் அப்ளை பண்ணுவாங்க. அதன் மூலயமா கம்பெனிக்கு ஃபண்டை கிடைக்கும். அந்த ஃபண்டை அந்த கம்பெனியோட டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க பயன்படுத்திப்பாங்க. இது ஐபிஓ மெத்தட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு தான் இந்த பைபேக் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே மக்கள்கிட்ட இருந்து அதே போல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருந்தும் ஸ்டாக்கை கம்பெனி திரும்ப வாங்கிக்குவாங்க. ஸோ இதுதான் பைபேக்கில் நடக்கிறது. இதை ரெண்டு மெத்தடில் பயன்படுத்துவாங்க. ஓப்பன் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்டரி மார்க்கெட், அதாவது எக்ஸ்சேஞ்சில் இருந்து கம்பெனியை ஸ்டாக்கை நிறைய ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுக்குவாங்க. இது ஒரு மெத்தட். அடுத்த மெத்தட் டெண்டர் ஆஃபர் பண்ணுவாங்க. டைமெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் அந்த பைபேக் நாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதிலிருந்து அவங்கள்ட்ட ஷேரை அந்த கம்பெனியை திரும்ப வாங்கிக்கும். ஸோ இதுதான் அதோடைய ப்ரொசீஜரு. சரி, இந்த மாதிரி பைபேக் அனௌன்ஸ் பண்ணுறதுனால பைபேக்லேருந்து கம்பெனிக்கு என்ன லாபம் கிடைக்கும், அதை பைபேக் அப்ளை பண்ணி வாங்குகிற மக்களுக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பைபேக்கில் ஒரு சிம்பிள் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஷார்ட் டேர்மில் அது நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை காட்டிலும் அதிகமான ப்ரைஸ்க்கு கம்பெனி நம்மளுக்கு அந்த ஷேரை செல் பண்ணுறதுனால நம்ம ஹோல்டிங்கில் இருக்க ஸ்டாக்ஸை கம்பெனிக்கு அதிகமான இப்போ இருக்கிற விலை காட்டிலும் அதிகமான விலைக்கு விற்றுட்டு ஒரு நல்ல ப்ரீமியம் ரேட்டில் விற்றுட்டு நம்ம ஷேரை பணமாக மாற்றிக்கலாம், ப்ராஃபிட்டை மாற்றிக்கலாம். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரீட்டைல் கஸ்டமரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதுதான் அதோடைய ப்ரொசீஜர். சரி, இப்போ இந்த பைபேக் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பைபேக் ஒரு கம்பெனி அனௌன்ஸ் பண்ணதுன்னு வச்சுக்கலாம். AAA அப்படின்னு ஒரு சிம்பிள் ஒரு கம்பெனி எக்ஸாம்பிள் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அவங்களோட ஷேர் ப்ரைஸ் இப்போ மார்க்கெட்டில் 3000 சம்திங் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். அவங்க பைபேக் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ 3600க்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஷேரை 3000 இருக்க ஷேரை நீங்கள் ஹோல்டிங்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பைபேக் மூலமாக 3600க்கு நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 600 கிடைக்கும். ஸோ இதில் ரிட்டர்ன்ஸு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20% ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் கம்பெனிக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். கம்பெனியோடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி நல்லா கம்பெனி இன்னும் வளரப்போகுது அப்படின்னு அவங்க ஒரு பிளானிங்கில் இருக்கலாம். அதனால் ஷேர்ஸாக வாங்கிட்டு அந்த ஷேர்ஸ் நல்லா க்ரோத் ஆக போகுது அப்படிங்கிறத வச்சும் அவங்க இந்த பைபேக் கம்பெனி அவங்க மக்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர் இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு 20% லாபம் கிடைக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ அதில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கிளைண்ட் ஏன்னு வச்சுக்கலாம். அவருடைய ப்ராஃபிட் பாருங்கள், ஒரு ஹோல்டிங்கில் ஒரு 30 ஷேர் வச்சுருக்காரு. இதில் 10 ஷேர் மட்டும் பைபேக்கில் அவர் செல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அக்செப்டன்ஸ் ரேஷியோ அப்படின்னு கம்பெனியை கொடுப்பாங்க. நம்ம எவ்வளோ ஷேர் பைபேக்கில் நாம் கொடுக்குறோமோ அதை அக்செப்டன்ஸ் ரேஷியோ, அதாவது இவ்வளோ பர்சன்டேஜ் மட்டும் பார்ட்டிசிபெண்ட்லேருந்து நம்ம ஷேரை வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க.
அது ஒருவேளை 100 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண அந்த 10 ஷேரும் வந்து எலிஜிபிளாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ப்ராஃபிட்டே வந்து கிட்டத்தட்ட 10 குவான்டிட்டிக்கு 600 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதனால் 6000 வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இன்னொருத்தர் வந்து அப்ளை பண்ணுறாருன்னு வச்சுப்போம். அவர் வந்து ஹோல்டிங்கில் வந்து 20 ஷேர் வச்சுருக்காரு. அவர் வந்து ஒரு 10 ஷேரை வந்து பைபேக்கில் கொடுக்கணும் விருப்பப்படுறாருன்னு வச்சுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அக்செப்டன்ஸ் ரேஷியோ வந்து 50% இருக்குது அப்படின்னா ஸோ அவர் அப்ளை பண்ணதுலேருந்து பாதி மட்டும்தான் வந்து அந்த பைபேக்கு எலிஜிபிள் ஆகும். ஸோ மீதி வந்து அவருடைய டிமெட் அக்கௌண்ட்டுக்கு திரும்ப கிரெடிட் ஆயிரும். ஸோ அவருடைய 5 ஷேருக்கு அந்த கம்பெனி அறிவித்த பைபேக் அந்த ப்ரீமியம் ரேட்லேருந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 3000 வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் பைபேக்கில் நடக்கிற ப்ரொசீஜர். ஸோ இப்படி தான் அந்த பைபேக் வந்து ஒர்க் ஆகும். அதனால் பைபேக் வருது அதை நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது நம்ம புரோக்கருடைய பிளாட்ஃபார்மில் இருந்து தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு 0 பைபேக் உண்டான அந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸ்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். அது வேணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் பைபேக்கில் என்ன நடக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். இப்போ ஒரு மிகப்பெரிய கொஸ்டின்ஸ் என்ன வரும்னா ஸோ கம்பெனி வந்து ஒரு லாபத்தை வந்து நல்லா வரும்னு எதிர்பார்த்து தான் அவங்க வந்து பைபேக் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நாம் எல்லா பைபேக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட்டை தரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து சரியான முறை கிடையாது. எல்லா பைபேக் ஸ்டாக்ஸும் ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஸோ அது வந்து வேரியஸ் ஃபேக்டரை பொறுத்து தான் அந்த பர்டிகுலர் கம்பெனியும் அந்த ஸ்டாக்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து தான் அது மேலே கீழே போகும் அப்படிங்கிறது வந்து புரியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சில எக்ஸாம்பிள் ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது. பட் ஸ்டாக்ஸோடைய நேமை வந்து சொல்லக்கூடாது. பட் நீங்கள் கூகுளில் செக் பண்ணாலே என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து பைபேக் அப்புறம் வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் மேலே போய் கீழே வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த பைபேக்கை பற்றி உங்களுக்கு கார்பரேட் ஆக்ஷன் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதை வச்சு பைபேக்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இதேபோல் பயனுள்ள தகவல்கள் வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.